இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேத தியான நேரத்திலும் நான் உங்களோட எடுத்துக்கொண்ட தலைப்பானது விழுகிறவர்கள் நிமிர்ந்து நிற்கிறவர்கள். வேதத்தின் ஆதாரமாக சங்கீதம் 20வது அதிகாரத்திலே 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் உங்கள் முன்பாக வைக்கிறேன். பிரியமானவர்களே, 8வது வசனத்தை பார்க்கலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார் விழுந்தார்கள், யார் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று பார்க்கலாம். சங்கீதம் 20:7 இப்படியாய் சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். அநேக ஜனங்கள் விழுந்தாலும் எழுந்திருக்கிறார்கள். அதாவது ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம் வாழ்விலே விழுகாமல் இருக்க முடியாது. ஒருவேளை நாம் தவறி விழுந்தாலும் நாம் எழுந்து நிற்கிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அநேக நேரங்களில் அநேக இடங்களில் விழுந்திருக்கலாம் என்றால் நம்முடைய சரீர பிரகாரமாக விழுந்து போவது அல்ல. நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குணாதிசயங்களிலே அநேக இடங்களில் நாம் விழுந்திருக்கலாம். ஆனாலும் நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். நாம் எப்பொழுது எழுந்து நிற்க முடியும் என்றால், நாம் உலக பிரகாரமான காரியங்களை சார்ந்து வாழாமல் இருக்கும் பொழுது, தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் சார்ந்து நாம் வாழும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் எழுந்து நிற்க முடியும். இங்க பாருங்களேன், சங்கீதம் 20:7 தெளிவாக சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய நாமத்தை குறித்து அவரையே நம்பி வாழுகிறவர்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கிறார்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கையிலே அநேக முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், அநேக விழுதல்கள் ஏற்பட்டிருக்கலாம், அநேக புரோக்கன் ஹார்ட்டோடு கூட இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதை போகும் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக 1000 பேர் படையெடுத்து வந்தாலும் அது உங்களை அணுகாது. ஏனால் நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் எந்த தீங்கும் நமக்கு அணுகாமல் தேவன் பாதுகாக்கிறார். செப்பனையாவலை தேவன் இப்படியே சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து வாழும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி வாழும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில தீங்கு வந்தாலும் அது நம்மை அணுகாது, நம்மை அது மேற்கொள்ளாது. ஆனால் இந்த உலக பிரகாரமான பொருளாதாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அஞ்ஞானிகளையும், அதாவது ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் தன்னுடைய கல்வியை குறித்தும் தன்னுடைய பணத்தை குறித்தும் செல்வத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்காக நான் பணத்திற்கோ கல்விக்கோ செல்வத்திற்கோ எதிரானவன் அல்ல. இந்த இடத்திலும் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட மேன்மையான இடத்தில் இருந்தாலும், நாம் நம்பி இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய நாமமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களோட இந்த நேரத்திலும் அன்போடு கூட வேண்டுகிறேன். கண்களை மூடி நல்ல பிதாவே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவன் முறிந்து விழுகாதபடி எழும்பி கட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் எந்த இடத்தில் விழுந்து போனார்களோ யாவரும் இந்த நாளிலும் கூட எழுந்து நிற்பார்களாக. இயேசுவின் பலன் அவர்களை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் விழுந்து போவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தும் பொழுது நாம் எப்படி விழுவோம்? விழுந்தாலும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. May God bless you. Thank you.